Blessed day, dear ones. Today we are going to learn how to prepare a PPT using a laptop. As we saw in the previous video, the facilities available in the PowerPoint app to make presentations more interesting. In this video, also we are going to explore some of the basic interesting features to be considered in making your PowerPoint more effective. I'm going to be bilingual for your convenience and for your better understanding. Let us go towards a demonstration of how you're going to prepare your PowerPoint basics. சரியா? இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீ வந்து உன்னுடைய டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சுன்னா நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் நீ போட்டு வச்சுக்கோ, அலைன் பண்ணி வச்சுக்கோ. அதை அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உன்னுடைய பவர் பாயிண்ட்டோடைய பாயிண்ட்ஸை கையில் வச்சுக்கோ எப்போதுமே. அந்த பாயிண்ட்ஸை நீ எப்படி கொடுக்க போகிற, அந்த டெக்ஸ்ட்டை நீ எப்படி எக்ஸிபிட் பண்ண போகிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய இன்ட்ரோ ஸ்லைடு போடுறோம். ஸோ உன்னுடைய டைட்டில் என்னவாக இருக்க போகுது, மெயின் டைட்டில் என்னவாக இருக்க போகுது, அப்புறமேட்டு நம்ம யார் நம்ம பண்ணியிருக்கோம், we have prepared it. So our name should also be there in the intro slide. So we have selected the template and we have given a டைட்டில். அந்த டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட் பேசிக்ஸ் யூஸிங் லேப்டாப். இப்போ வந்து அது வந்து டைட்டில், சப் டைட்டில், அதுக்கப்புறமேட்டு பை ஜோன்ஸ் இந்தியா, பை ஹோம் இட் ஹாஸ் பீன் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டை போட்டு பண்ணியாச்சு. இப்போ இந்த வந்து ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்லைட்ஸை நம்ம எப்படியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஹோம் டேப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் ட்ரான்சிஷன்ஸ்னால் என்ன, அனிமேஷன்ஸ்னால் என்ன, அப்புறம் ஸ்லைட் ஷோ போய் எப்படி உன்னுடைய ஃபுல் ப்ரெசன்டேஷனையும் பார்த்து வேறு என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைட் ஷோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? Okay, the first point we have to consider while preparing a PPT is how we are going to exhibit our points in text through the layouts available. So first நீ first home tab யூஸ் பண்ண போகிற. அந்த ஹோம் டேப்பில் ஃபஸ்ட் நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னா லேஅவுட்ஸ். இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ நீ வந்து ஒரு டைட்டில், ஒரு கண்டென்ட் மட்டும்தான் கொடுக்க போகிற அப்படின்னா இந்த மாதிரி லேஅவுட் நீ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் you're going to give a content as well as you're going to insert an image or going to add a table, இல்லைன்னா ஏதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி லேஅவுட்ஸை நீ இது பண்ணிக்கலாம். உன்னுடைய கண்டென்ட் எப்படின்றத நீ வச்சு தான் லேஅவுட்டை நீ செலக்ட் பண்ண போகிற. அந்த மாதிரி லேஅவுட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீ வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இன்சர்ட்டில் போய் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ட்டு இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எங்கே வேணால் நீ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் தனியாக நீ வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். இப்போ நீ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணான்னா கூட இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆகிடும். டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீ வந்து உன்னுடைய இதுவை பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கோயிங் டு இன்சர்ட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கப்புறமேட்டு இப்போ இதை நீ செக்ஷனாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எத்தனை பண்ண போகிற, ஆட் செக்ஷன்ஸ் பண்ண போறியா இல்லை ரிமூவ் செக்ஷன்ஸ் பண்ண போறியான்றதை இது பண்ணிக்கோ. இப்போ ஆட் செக்ஷனுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இந்த பார் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து தனியாக போயிடுச்சு, தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் வந்து தனியாக செக்ஷனாக மாறிடுச்சு. இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் ஜஸ்ட் அன்டூ இட். நீ எப்போ வேணால் அன்டூ பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது, ஃபாண்ட். இப்போ இந்த ஃபாண்ட் என்ன அப்படின்றத நீ பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும். எப்போவுமே நீ டெக்ஸ்ட் பாக்ஸ் இது பண்ணாதான், செலக்ட் பண்ணாதான் எந்த டேபும் ஓப்பன் ஆகும். ஸோ உன்னுடைய ஃபாண்ட் என்னவாகிற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நீ செலக்ட் பண்ண போகிற. ஸோ உன்னுடைய ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா when you are going to give a formal presentation எல்லாமே வந்து ஃபார்மலான டெக்ஸ்ட்டாக இருக்கணும். என்னென்னா டிஃபைன்டாக உனக்கு தெரியணும், நீ என்ன எழுதியிருக்க, நீ என்ன டைப் பண்ணியிருக்கன்றது எல்லாத்துக்கும் தெரியணும். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஸோ உன்னுடைய ஃபாண்ட் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ நீ வந்து டைட்டிலுக்கு நீ கொடுக்க போகிறேன்னா அப் டு 36 வரைக்கும் நீ கொடுத்துக்கலாம் ஃபாண்ட் சைஸு.
அதே மாதிரி உன்னுடைய டெக்ஸ்ட்டுக்கு 18 to 24 கூட அதுக்கு மேலே கொடுக்காது. உன்னுடைய இது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம யூஸ்வலாக என்ன கற்றுக்கிட்டோம், 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். அதனால் அந்த 6 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ. அப்புறம் டார்க் ஸ்லைடு இருந்ததுன்னா உன்னுடைய டெக்ஸ்ட் வந்து என்ன கலரில் இருக்கணும், லைட் கலரில் இருக்கணும். லைட் கலராக இருந்துச்சுன்னா டார்க் கலராக இருந்துச்சுன்னா ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். இதெல்லாம் இந்த பேசிக்கான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு அலைன் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீ டாப்பில் வைக்க போறியா உன்னோடைய டெக்ஸ்ட்டை, இல்லை மிடிலுக்கு கொண்டு வந்தால் எந்த மாதிரி கொண்டு வந்தால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்ன்றதை பார்த்துக்கோ. இப்போ இந்த 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 கேப் பாரு, ஹோம் டேபுக்கும் இதுக்கும் ஜாஸ்தியாக இருக்கா. இப்போ மிடில் கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கு, இப்போ டாப்பில் வச்சாலும் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம டாப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான். அப்புறம் இதுக்குள்ளார நீ வந்து இப்போ தனித்தனியாக டெக்ஸ்ட் இது பண்ணி அதுக்கு வந்து ஷேப் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒயிட் அவுட்லைன் கொடுக்குற அப்படின்னா பாரு, ஒயிட் அவுட்லைன் வருதா. ஓகே, ஸோ யூ ஹவ் கிவன் அ ஒயிட் அவுட்லைன். இப்போ வந்து நீ வந்து இந்த இதுக்கு வந்து ஃபில் பண்ணுற, உள்ளுக்கு வந்து கலர் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிற. இப்போ ஒயிட் கலர் ஃபில் பண்ணனால இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இதே பிளாக் கலர் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பு ஃபில் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸஸை செலக்ட் பண்ணினா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பார்க்க முடியும். ஓகே, ஸோ அலைன் பண்ணியாச்சு. அது என்னெல்லாம் இப்போ பார்த்துக்கோ. லே அவுட் எண்டுன்னு செலக்ட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யூ கேன் யூஸ் இட் டு இன்சர்ட் இமேஜஸ், டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் அண்ட் ஆட் வீடியோஸ் ஆர் ஆடியோஸ். அந்த மாதிரி இருக்குது. நீ தனியாக டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செக்ஷனை 2 செக்ஷனாக நீ பிரிச்சுக்கலாம், 2-3 செக்ஷனாக கூட நீ பிரிச்சுக்கலாம். அப்புறம் ஃபாண்ட்டோடைய ஸ்டைல் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ண போகிற, என்ன சைஸில் யூஸ் பண்ண போகிற, என்ன கலர் யூஸ் பண்ண போகிற அப்படிங்கிறது எல்லாத்தையும். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஷேப் ஃபில் பண்ணணும்னா என்ன, அதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும்னா என்னன்றதை நீ பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்றது என்னென்னா இந்த ஸ்லைடில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாரு, இதுதான் ஸ்மார்ட் ஆர்ட். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வெறுமனே டெக்ஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம டைப் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுலையே பார்ப்போம். இப்போ வந்து இதில் டெக்ஸ்ட் மட்டும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 2 3 4 5 6ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்டுன்னு போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி நம்ம என்ன மாதிரி பாக்ஸஸில் நம்ம கொடுக்க விரும்புகிறோமோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணினா அதுக்குள்ளே நீ பிக்சர்ஸ் கூட நீ இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணினா, இல்லை இந்த ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணினா இந்த 1 2 3 4ன்னு வரணும். இப்போ இதை நீ கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ தேர் ஆர் 4 things we are going to discuss. Insert layout, insert text box பற்றி பண்ண போகிறோம், செக்ஷன்ஸ் என்ன, ஃபாண்ட்ஸ் என்ன. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லைன்னா நம்ம டைரெக்டாக வெளியே போயிடலாம். ஓகே, இதுதான் ஸ்மார்ட் ஆர்ட். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே பாரு, இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாரு. ஸோ இன்ட்ரடக்ஷன்னு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு என்டர் பட்டன் அமைக்கிட்டு ஹோம் டேப்னு கொடுத்தேன். ஹோம் டேப் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அதை 1 2 லேஅவுட்ஸ் 1 2 வந்து ஃபாண்ட்டுன்னு கொடுத்தேன் நான். அப்புறம் ட்ரான்சிஷன்ஸ், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக டைப் பண்ணி என்டர் பட்டன் அமைக்கிட்டே இருந்தேன். தென் ஐ செலக்டட் திஸ் ஸ்மார்ட் ஆர்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து இதில் என்னெல்லாம் இந்த 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டையும் கொடுக்குற மாதிரி நான் ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த 6ம் செலக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகான பாக்ஸஸில் இருக்குது. அதே மாதிரி இதுன்னா இந்த மாதிரி வருது, 6ம் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் என்ன வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம கொண்டு வரலாம். தென் யூ கேன் பிரிங் லைக் திஸ். ஸோ இதில் எது செலக்ட் பண்ணுறியோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. நம்ம இதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வி ஹவ் செலக்டட் திஸ் கலர். அது என்ன மாதிரியான இதில் இருக்கணும் அப்படின்றதையும் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த பாக்ஸஸ். ஓகே, ஸோ இதை நீ அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் நீ வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட் இதே மாதிரி இல்லை வேறு ஏதாவது கொடுக்குன்னு நினைக்கிறியா பாரு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ வந்து இது தான் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேஞ்ச் கலர். ஓகே, இந்த கலர் ஓகே பெட்டர். ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துடலாம். ஸோ திஸ் ஹஸ் கம் அவுட் லைக் திஸ். நவ் வி ஆர் கோயிங் டு செலக்ட். ஓகே, இதுதான் வந்து என்னது நம்ம ஸ்மார்ட் ஆர்ட். இது எதுக்குன்னா உன்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ புல்லட் பண்ணி வைக்கிற, அதுக்கு வந்து நீ செக்ஷன்ஸ் போட்டு கொடுக்குறீங்கன்னா இதை நீ அழகாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொடுக்கலாம். அழகாக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு, தட்ஸ் வை. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட். ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ன்றது
கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த டேப் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அனிமேஷன்ஸ் வந்து என்ன என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். வைப்பு, ஷேப்பு, ஓகே இந்த ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு. அப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம், வீல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதை அப்படியே சுற்றிட்டு நல்லா வரும். ஓகே, திஸ் ஹாஸ் பீன் ஃபைனலைஸ். இதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஓகே ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ்னால் என்ன. இப்போ பாரு, ட்ரான்சிஷன்ஸுன்றது வந்து நம்ம ஸ்லைடுக்கு ஃபுல்லாக கொடுக்குறது. எஃபெக்ட்ஸ் ஆடட் டு த ஸ்லைட் ஆஸ் அ ஹோல் இஸ் அ ட்ரான்சிஷன். இட் கேன் பி அப்ளை டு ஆல் ஸ்லைட்ஸ். எல்லா ஸ்லைட்ஸுக்கும் நீ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்சிஷன் இப்போ இதுக்கு வந்து என்னது, ஏற்கனவே நான் ஒரு ட்ரான்சிஷன் போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நான் அந்த ட்ரான்சிஷனை வந்து பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு வந்து கிளிட்டர் அமுக்க போகிறேன். ஓகே, இது எப்படி வரும் பாரு. இப்போ கிளிட்டர் அமுக்கிட்டிங்கன்னா ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ்னு இப்படி டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம், அனிமேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி this one and we are going to add animations to the text boxes. Text boxesக்கு நீ தனியாக every text box can be animated separately. ஸோ இதில் பாரு, இந்த இது ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு இந்த பவுன்ஸ்ன்றதை போட்டு வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து இதுதான் அதோடைய இது. ஓகே, இதோடைய எஃபெக்ட். அதுக்கு அடுத்தது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணு. டெக்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்கு என்ன கொடுக்க போகிற அப்படின்னா வைப் கொடுக்க போகிறோம். ஓகே, வைப்பு. இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸு. இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், எம்ஃபசிஸ். 3 வகையான டெக்ஸ்ட் பாக்ஸு இது இருக்குது, அனிமேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு எம்ஃபசிஸ் கொடுக்கலாம், அப்புறம் எக்ஸிட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம், அது உள்ளுக்கு வரும்போது நம்ம அதை என்டர் பட்டன் தட்டினோடனே அது எப்படி உள்ளுக்கு வரணுன்றதை டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டில் வரணும் அப்படிங்கிறதையும் நீ கொடுக்கலாம். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ், என்ட்ரன்ஸ், எம்ஃபசிஸ் அண்ட் எக்ஸிட். இப்போ இந்த 4 அனிமேஷன்ஸு 1 2 3 4 அப்படின்னு 4 அனிமேஷன்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த அனிமேஷன்ஸில் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வேண்டான்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எது வரணும், செகண்ட் எது வரணும், தேர்டு. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாது ஃபஸ்ட்டு பாப்பப் ஆகும். அதனால் இதை பார்த்துக்கோ, பாப்பனா அலைன் ஆகிருக்கான்னு. 1 2 3 4 அப்படின்னு அலைன் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் வரும், செகண்ட் இது வரும், தேர்ட் இது வரும், ஃபோர்த் கிளிக்கில் இது வரும். ஸோ இப்போ நீ வந்து இதை மாற்றணும்னு நினைக்கிற, இல்லை உனக்கு இது வேண்டாம், இந்த எஃபெக்ட் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக அந்த நம்பருக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீ டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பட்டன் அமுக்குனீங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ திருப்பி நீ வந்து இன்னொரு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கலர் பல்ஸ்ன்னு போட்டுடுவோம். ஓகே ஓகே, நான் இல்லை வேறு ஏதாவது போடும், ஸ்ப்ளிட் போடும். ஓகே சரியா. இப்போ இதுதான் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஃபஸ்ட் எஃபெக்ட்டுக்கு இதை டெலீட் பண்ணி நம்ம வேறு எஃபெக்ட் மாற்றிருக்கோம். செகண்ட் இந்த டெக்ஸ்ட் வரும், தேர்ட் ஃபோர்த்து இந்த டெக்ஸ்ட் வரும். ஓகே, அவ்வளோதான். இது கண்ட்ரோல் எஸ், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எஸ் அமுக்கிடு. அமுக்கினதுக்கப்புறமேட்டு ஓகே, கடைசியில் நம்ம என்னென்ன ஆல் த பெஸ்ட் ஃபார் ப்ரெசன்டேஷன் இது பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லெட்டஸ் ரிவைஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா லேஅவுட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அந்த என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும் லேஅவுட் ஃபிக்ஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு, அதை எப்படி நீ வந்து அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணுவேன், சைஸ் என்னவாக இருக்கணும், உன்னோட டைட்டில் சைஸ் என்னவாக இருக்கணும், அப்புறமேட்டு டெக்ஸ்டோட சைஸஸ் என்னவாக இருக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு உன்னுடைய ஃபாண்ட் கலர் நீ எப்படி சூஸ் பண்ணணும் அக்கார்டிங் டு த டெம்ப்ளேட் அப்படின்றத பார்த்தோம். எப்படி அலைன் பண்ண போகிற, அப்புறம் ஷேப் அவுட்லைன் கொடுக்கலாம், ஷேப் ஃபில் பண்ணலாம். அப்புறமேட்டு நீ வந்து இது ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஆர்ட் எப்படி யூஸ் பண்ணி உன்னுடைய பாயிண்ட்ஸை நீ வந்து ஹைலைட் பண்ண போகிறேன்னு பார்த்தோம். அப்புறம் ட்ரான்சிஷன் என்ன பண்ண போகிற, ட்ரான்சிஷன் வந்து இட் கேன் பி அப்ளை டு ஆல் ஸ்லைட்ஸ் ஆர் எல்ஸ் டு த ஹோல் ஸ்லைடு. ஒரு ஹோல் ஸ்லைடுக்குமே நீ ட்ரான்சிஷன் அப்ளை பண்ண முடியும், தனித்தனியாக ட்ரான்சிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து தனித்தனி ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் தனித்தனியாக நீ வந்து அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கோயிங் டு டூ த ப்ரெசன்டேஷன். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்ட உனக்கு ஏற்ற மாதிரி நீ ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய ஸ்லைட்ஸு உன்னோட சேர்ந்து ஸ்பீக் பண்ணுதா, இதை உன்னோட சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு நம்ம எங்கே போகிறோம், ஸ்லைட் ஷோக்கு போகிறோம். ஸ்லைட் ஷோ என்னது, ஃப்ரம் பிகினிங்னு போட்டுக்கோ. போட்டதுக்கப்புறமேட்டு இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் என்டர் பட்டன் அமுக்கிட்டு சரி இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த மாதிரி ஃபாண்ட் என்ன பண்ணியிருக்கோம் பாரு, எவ்வளோ இட் இஸ் டெஃபினட் லெஜிபிளாக நல்லா தெரியுது. ஸோ அதை பார்த்துக்கோ, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இதில் ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஹோம் டேப், அதில் என்னெல்லாம் பார்த்தோம், லேஅவுட்டு, இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸு, செக்ஷன்ஸ் எப்படி பிரிக்கணும், ஃபாண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஸ்மார்ட் ஆர்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டு,
அப்புறமேட்டு first point, effects added to the slide as a whole can be applied to all slides. Every text box can be animated separately. இது ஃபோர்த்தாக கொடுத்தோம். இந்த 3 டைப்ஸ், என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம், எம்பசிஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம், எக்ஸிட் எஃபெக்ட் கொடுக்கலாம். இப்போ அடுத்து இதுதான் நான் கொடுத்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட். ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது எப்படி ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கணும். அண்ட் திஸ் இஸ் த அனிமேஷன் விச் வி ஹவ் ஆடட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஸோ இது மட்டும் இல்லை, நீ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது மட்டும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. சி வி ஆர் இன் அ கமர்ஷியல் வேர்ல்டு வேர் வி ஹாவ் டு மேக் திங்ஸ் interesting for the audience, and we have different types of audience with your technology and with all the technical advancement. We have to make everything இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது உன்னுடைய பேசிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் நீ பண்ணும்போது, நீ இப்போ தான் சின்ன பிள்ளையா இருப்ப, பேசிக்காக நீ ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இதிலெல்லாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுச்சு இன்ஃபோகிராஃபிக்ஸ்க்கு, அனிமேஷன்ஸ்க்கு. அதெல்லாம் வந்து இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உனக்கு அப்டேட் பண்ணி விட்றேன். இப்போதைக்கு இது இஸ் enough for the basic learners. Okay, thank you da, have a nice day. God bless you all.